வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண டாப்பிக்கில் வந்து தொடர் இலக்கணம் அப்படிங்கிற டாபிக். ஸோ இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய டாபிக் தான் இது. ஸோ நம்ம இது வரைக்கும் 6th 7th 8th இந்த 3 டேர்மும் 6th 7th 8th 3 ஸ்டாண்டர்டும் 3 டேர்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவோட வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம 28வது இலக்கண வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இலக்கண டாபிக் எல்லாமே ஒரே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா தெரியும். தமிழ் இலக்கணம் 6th to 10th அப்படின்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ தொடர் இலக்கணத்தில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, பேசிக்காக ஃபஸ்ட்டு எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்வினை, பிறவினை, அப்புறம் வந்து செய்வினை, செய்யப்பாட்டு வினை, இந்த 4 பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு பகுபத உறுப்பிலக்கணத்தில் எப்படி உறுப்புகளை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற பற்றி இருக்கும். ஸோ பகுபத உறுப்பிலக்கணம் இல்லாமல் மிச்சது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த தொடர் இலக்கணத்தில் சொல்லிடுறேன். அந்த பகுபத இலக்கணம் வந்து தனியாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்ததான் அதே எக்ஸாம்பிள் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இன்னொரு தடவை அதை தனியாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எழுவாய் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அறிந்து பயன்படுத்துவோம்ல. எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள்னா என்னன்னு. எழுவாய்னா இங்கிலீஷ்ல நீங்க கிராமர் படிக்கும்போது நம்ம சப்ஜெக்ட்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அதுதான். இப்போ ஒரு வாக்கியமும் ஒரு தொடர் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து எழுவாய் அப்படின்னு சொல்றோம். இப்ப தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு தொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல். மெயினா இங்க வந்து அந்த எழுவாய் எப்படி இருக்கும் அப்படின்னா பெயர் சொல்லாதான் அமையும். ஓகேவா? அதுவும் இல்லாம நீங்க எழுவாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது முதல்ல அந்த தொடரோட முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய சொல்லாகவும் இருக்கும். அதை வச்சு நம்ம அது எழுவாய் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். ஸோ நார்மலாக எழுவாய்னா என்ன அப்படின்னா ஒரு சொற்றொடர் அமைவதற்கு இல்லை எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் தான் வந்து எழுவாய். ஸோ அப்போ இப்போ எட்வர்ட் வந்தான் அப்படிங்கிறதுல எட்வர்டுங்கிறது பெயர் சொல். ஏன்னா ஒருத்தரோட பெயரை குறிக்கிறதுங்கிறதுனால அது பெயர் சொல் எட்வர்ட். அப்போ இதுதான் என்னது எழுவாய், சப்ஜெக்ட். அடுத்து பயனிலை. பயனிலை எப்பயுமே வந்து கடைசியில தான் வரும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இது வினை சொல்லாதான் அமையும். ஓகேவா? எப்படி வந்து எழுவாய் பெயர் சொல்லா இருக்கோ அதே மாதிரி பயனிலை வந்து வினை சொல்லாதான் அமையும். அது மட்டும் இல்லாம ஒரு தொடரில் என்ன பயன், அந்த ஒரு தொடர் அமைஞ்சிருக்கா அதுல என்ன நடந்திருக்கு, என்ன செயல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதே அந்த பயனிலை அப்படிங்கிற வார்த்தை தான். ஸோ ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை குறிப்பிடுறது பயனிலை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கனகாமரம் பூத்தது. கனகாமரம்ங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எழுவாய், ஏன்னா அது பெயர் சொல். அது மட்டும் இல்லாமல் இது முதல்ல வந்திருக்கு எழுவாய். அது எது பூத்தது, அது என்னவா இருக்கு, என்ன மாதிரியான செயல் செஞ்சிருக்கு அப்படின்னா பூத்திருக்கு, மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்ற. அப்ப அதுக்கான வினைச்சொல் பூத்ததுங்கிறது வினைச்சொல். அப்ப இந்த பூத்ததுங்கிற வினைச்சொல் தான் பயனிலையா அமையும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பயனிலையா அமையக்கூடிய வார்த்தை கடைசியில தான் வரும். சரி, ரெண்டும் எழுவாய் பயனிலை. அடுத்து இன்னொன்னு இருக்கு, செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள் அப்படின்னா என்னன்னா, இப்போ எழுவாய் பார்த்தோம் இல்லையா, சப்ஜெக்ட்னு ஒன்று பார்த்தோம். ஒரு பெயர் சொல்லுங்கிறது எழுவாய்னு பார்த்தோம். அந்த எழுவாய் ஒரு வினையை செய்யணும் அப்படின்னா அந்த வினையை செய்யறதுக்காக ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, அந்த பொருள் தான் செய்யப்படும் பொருள். எது மூலமா அந்த வினையை செய்ய போகுது, அந்த எழுவாய்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் சொல் எந்த வினை மூலமா வந்து எந்த ஒரு அடிப்படையான பொருள் மூலியமா அந்த வினையை ஒரு செயலை செய்ய போகுதோ அதுதான் செய்யப்படும் பொருள். ஓகேவா? உங்களுக்கு நல்லா தெளிவாகணும். எழுவாய்னா முதல்ல வரக்கூடிய அந்த பெயர் சொல் அதுதான் எழுவாய். பயனிலைனா வினைச்சொல், தொடரோட பயன் நிலைத்து நிற்கக்கூடிய இடம். அது எது செய்யப்படும் பொருள்னா அந்த எழுவாய் ஒரு வினையை செய்யறதுக்கு தேவையான அடிப்படையாக ஒரு பொருள் வேணும் இல்லையா, அந்த பொருள் தான் வந்து செய்யப்படும் பொருள். இப்ப மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படிங்கிறதுல மீனாங்கிறது சப்ஜெக்ட், ஸோ அது எழுவாய். சூடினாள் அது என்ன வினை செஞ்சிருக்கு அப்படின்னு, அந்த வினைங்கிறது வந்து பயனிலை. ஓகே, இந்த நடுவில் இருக்க இந்த கனகாமரம் அப்படிங்கிறது எதை சூடுவா, ஏதாவது ஒரு பொருள் இருந்தா தானே சூட முடியும். மீனா சூடினாள் அப்படிங்கிறது இல்லாம கனகாமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை சொல்லியிருக்கோம். அப்ப எதை சூடினாள் அப்படிங்கிறப்போ கனகாமரத்தை சூடினா, அப்ப அந்த பொருள் தான் எது செய்யப்படும் பொருள். கனகாமரம் அப்படிங்கிறதா இங்க செய்யப்படும் பொருளா இருக்கும். ஓகே,
ஸோ எப்பயுமே அந்த எழுவாய் செய்யப்படு பொருள் இது ரெண்டுமே பெயர் சொல்லாதான் அமையும். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாதான் அமையும். நீங்க கனகாமரம் அப்படிங்கிறதும் பெயர் சொல்லுதான், மீனா அப்படிங்கிறதும் பெயர் சொல்லுதான். அப்ப இது ரெண்டுமே உங்களுக்கு பெயர் சொல்லுதான். இது எழுவாய், இது செய்யப்படு பொருள், இது பயனிலை. ஆனா இந்த பயனிலை எப்பயுமே வினைமுற்று வினை சொல்லாக அமையும். வினைமுற்றாக தான் மெயினா இருக்குது. ஓகே, ஸோ அப்ப கேட்கலாம், ஒரு தொடர்ல எழுவாயும் செய்யப்படு பொருளும் என்னவாக இருக்கும் அப்படின்னா பெயர் சொல்லாக தான் இருக்கும். பயனிலை வந்து வினைமுற்றாக இருக்கும். அடுத்து பயனிலைங்கிறது அந்த தொடரோட பயன் நிலைத்து நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். இப்ப இதுல அதாவது ஒரு தொடர் அப்படின்னா கண்டிப்பா அதுல செய்யப்படும் பொருள் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 2 எக்ஸாம்பிள்லையும் பார்த்தீங்கன்னா செய்யப்படும் பொருள் இருக்காது. வெறும் எழுவாய், எட்வர்ட் அப்படிங்கிறது எழுவாயும் வந்தான்ங்கிறது வந்து பயனிலையும் தான். அதே மாதிரிதான் கனகாமரம் பூத்ததுல வந்து இது எழுவாய், இது வந்து என்னது பயனிலை. ஆனா இங்க வந்து மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படிங்கிறதுலாம் செய்யப்படும் பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வருது. ஸோ அதனால எல்லா தொடர்லையுமே செய்யப்படும் பொருள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஆனா இருந்தா ரொம்ப தெளிவா இருக்கும் அந்த தொடர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, அடுத்து இதுலயே இந்த எழுவாயிலே ஒரு வகை இருக்கு, தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன தோன்றா எழுவாய் அப்படின்னா, எழுவாய்னா வெளிப்படையா நமக்கு அந்த பேர் தெரியணும், அதுதான் எழுவாய். ஆனா தோன்றா எழுவாயில அந்த மாதிரி வெளிப்படையா அந்த எழுவாய் தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா அது தோன்றா எழுவாய். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா படித்தாய், இத இந்த தொடரை வந்து முழுமையாக்கணும்னா நீ படித்தாய் அப்படிதானே சொல்ல முடியும். அந்த வாக்கியத்தை முழுமையாக்கணும்னா படித்தாய்ங்கிறத நீ படித்தாய் அப்படின்னு சொல்ற. படித்தாய்ங்கிறது பயனிலை தான், வெறும் பயனிலை மட்டும் இங்க வெளிப்படையா வந்திருக்கு. ஆனா என்ன வரல, நீ அப்படிங்கிற எழுவாய் வந்து வெளிப்படையா வரல, மறைஞ்சிருக்கு. ஆனா அதோட அர்த்தம் வந்து நீ படித்தாய் அப்படிங்கிறதா. ஸோ இந்த மாதிரி வெளிப்படையா உங்களுக்கு எழுவாய் இல்ல தெரியல அப்படின்னா அதுதான் தோன்றா எழுவாய். இந்த எழுவாய் வந்து தோன்றவில்லை அப்படிங்கிறது தான் இது சிம்பாலிக்கா சொல்றாங்க. அடுத்து இந்த பயனிலையில 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து வினை பயனிலை, இன்னொன்னு வந்து பெயர் பயனிலை. ஓகேவா, ஸோ இன்னொன்னு இருக்கு வினா பயனிலை. 3 பயனிலை வகைகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தலாம். அந்த பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். வினை பயனிலை அப்படின்னா என்னன்னா, வினைனா அந்த பயனிலை வந்து வினை முற்றாக இருந்துச்சு, வினை முற்றா வந்துச்சு அப்படின்னா அது வினை பயனிலை. நான் வந்தேன் அப்படின்னா வந்தேன்ங்கிறது வினை முற்று முடிஞ்சு, அதோட அதுல வந்தேனுக்கு அப்புறம் உங்களுக்கு தொடர் ஆரம்பிக்காது. நானுங்கிறது இங்க என்ன வந்துடும், எழுவாய் வந்துடும். அப்ப வந்தேன்ங்கிறது பயனிலை. அந்த பயனிலை வந்து என்னவா இருக்கு, வினை முற்றா இருக்கிறதுனால இது வினை பயனிலை. அது எது பெயர் சொல்லா இருந்துச்சு அப்படின்னா அது பெயர் பயனிலை. அவ்வளவுதான். இப்ப சொன்னவள் கலா, ஓகேவா. இப்ப நம்ம இந்த இது தொடரை பொறுத்த அளவுக்கு கலா அப்படிங்கிறது எந்த இடத்துல வந்திருக்கு, பயனிலை இடத்துல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அது பெயர் சொல்லா வந்திருக்கிறதுனால இது பெயர் பயனிலை. இன்னொன்னு வினா பயனிலை. அந்த இடத்துல வினாக்கான சொல் வந்திருக்கணும். பயனிலைக்கான இடத்துல விளையாடுபவன் யார் அப்படின்னு, இங்க யார் அப்படிங்கிறது தான் பயனிலை. ஆனா அந்த யாருங்கிறது ஒரு வினாச்சொல். ஸோ அப்போ வினாச்சொல் வந்து பயனிலையா வந்திருக்கனால இது வினா பயனிலை. ஓகே, ஸோ வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை 3க்குமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள், இந்த 3மே அதே ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதாவது முதல்ல எழுவாய் வரணும், அடுத்து செய்யப்படும் பொருள் வரணும், அதுக்கப்புறம் பயனிலை வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த வரிசையில தான் இருக்கணுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. அது எப்படி வேணாலும் வரலாம். ஆனா எழுவாய்னா அதுதான் எழுவாய், பயனிலைன்னா அதுதான் பயனிலை, அந்த மாதிரி. இப்ப நான் பாடத்தை படித்தேன், இல்ல நானுங்கிறது எழுவாய், பாடத்தை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள், படித்தேங்கிறது பயனிலை தான். ஆனா இதேத இன்னும் 4 வகையை என்னால் எழுத முடியும். நான் பாடத்தை படித்தேன்கிறத பாடத்தை நான் படித்தேன், படித்தேன் நான் பாடத்தை, நான் படித்தேன் பாடத்தை, பாடத்தை படித்தேன் நான். எதுவுமே அர்த்தம் வந்து மாறவே இல்லை, அதே அர்த்தம் தான். ஆனா என்ன இருக்கு, அந்த ஆர்டர் வந்து மாறி இருக்கு. எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலைங்கிறது செய்யப்படும் பொருள் எழுவாய் பயனிலை, பயனிலை எழுவாய் செய்யப்படும் பொருள், அந்த மாதிரி வரிசை வந்து மாறி இருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. அந்த ஆர்டர்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. ஓகே, அடுத்து பெயரடை வினையடை. அந்த இதுலயே வந்திருக்கு. அடைனா அடைமொழின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தருக்கான ஒரு சிறப்பு பெயர் மாதிரிதான் அடைமொழி வச்சு கூப்பிடுறது. அந்த மாதிரி இங்க பெயரடை. அப்ப ஒரு பெயருக்கு முன்னாடி அடைமொழி வருது. பெயர் சொல்லுங்கிறது வந்து எந்த இடத்துல வரும் நம்ம பார்த்தோம்,
எழுவாயும் செய்யப்படு பொருள் மட்டும்தான் பெயர் சொல்ல அமையும்னு பார்த்தோம். அப்ப அந்த எழுவாய் வந்து பெயர் சொல்லுக்கான எழுவாய்க்கு முன்னாடி அடைமொழி வந்துச்சு அப்படின்னா அது பெயரடை. இப்ப நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படிங்கிறதுல நூலுங்கிறது எழுவாய் தான். அது என்ன எழுவாய்? பெயர் சொல்லுக்கான எழுவாய். இதுக்கு முன்னாடி நல்ல அப்படிங்கிற அடைமொழி வந்திருக்கு. ஓகேவா? அப்ப எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வர்றதுனால இது பெயரடை. இது வினையடைனா வினை எங்க வரும்? பயனிலையில தான் வரும். அப்ப அந்த பயனிலைக்கு முன்னாடி பயனிலைக்கு அடையாக வருவது வினைச்சொல், அதாவது வினை பயனிலைக்கு அடையாக வந்துச்சு அப்படின்னா அது வினையடை. ஸோ உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியும். மகிழ்ந்தன் மெல்லன் வந்தான் அப்படின்னா மெல்லங்கிறது அடைமொழி, வந்தான்ங்கிறது பயனிலை, பயனிலைங்கிறது வினைக்கான பயனிலை. இந்த பயனிலைக்கு அடையாக வந்ததுனால இது வினையடை. அவ்வளோதான். ஸோ பெயரடை வினையடை முடிஞ்சா. ஸோ அப்போ எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள். அடுத்து அதில் தோன்றா எழுவாய் பார்த்தோம். அப்புறம் வந்து பயனிலை வந்து வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை பார்த்தோம். அடுத்து பெயரடை வினையடை பார்த்தாச்சு. அடுத்து பார்க்கறது நான் சொன்னது தன்வினை பிற வினைனா என்ன. ஒன்றும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பும். தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த பேரை வச்சே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நான் செஞ்சது எனக்கு வந்து பிரச்சனையா, நான் நல்லது செஞ்சேன்னா எனக்கு நல்லது நடக்கும், நான் கெட்டது செஞ்சேன்னா எனக்கு கெட்டது நடக்கும். அப்ப நான் செய்யறது தான் சொல்லணும். அதே தான் இங்கேயும் நான் செய்யறத சொல்றது. இப்போ ஒரு தொடர்ல மெயினா ஒரு தொடர்ல யாரு செய்வா, அந்த தொடர்ல இப்போ ஒரு தொடர் வருது, அந்த தொடர்ல ஒரு செயல் செய்யறாங்கன்னா அந்த செயலை மெயினா யார் செய்வான்னா அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த எழுவாய் தான் செய்யும். அப்ப அந்த எழுவாய் ஒரு வினையை செஞ்சுச்சு அப்படின்னா அது தன்வினை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தன்வினை அப்படின்னா அதுல குறிப்பிடப்பட்டுள்ள அந்த எழுவாய் இருக்காங்களே அவங்க தான் அந்த வினையை செஞ்சிருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பந்து உருண்டது. இப்ப பந்துங்கிறது தான் இங்க எழுவாய், உருண்டதுங்கிறது வினை. இப்ப இந்த பந்து தான் உருண்டிருக்கு, வேற யாரும் உருள் இல்லை. அப்ப அந்த எழுவாய் தான் உருண்டு போயிருக்கு. அடுத்து அவன் திருந்தினான் அப்படின்னா இங்க அவன்கிறது எழுவாய். ஸோ அப்ப அவன் தான் திருந்திருக்கான். அப்ப இது எழுவாய் செய்த வினை. அடுத்து அவர்கள் நன்றாக படித்தனர், அவர்கள்ங்கிறது இங்க எழுவாய். ஸோ அப்ப அந்த எழுவாய் தான் நல்லா படிச்சிருக்கு. ஸோ எல்லாமே அந்த எழுவாய் செய்யக்கூடிய செயலா இருந்துச்சு அப்படின்னா அது தன்வினை. அதே இது பிறவினை அப்படின்னா இந்த எழுவாய் செய்ய வைக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே இதுக்கு பிறவினைக்கு நம்ம போட்டு பந்து உருண்டது அப்படின்னா பந்து உருட்டப்பட்டது. அப்ப அவன் உருட்டல, பந்து தானா உருளல, இன்னொருத்தர் யாரோ உருட்டிருக்காங்க. அதே மாதிரி அவன் திருத்தினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தரை யாரையோ திருத்திருக்கான். அப்ப அவன்கிற அந்த எழுவாய் செய்யல, அந்த எழுவாய் செய்ய வச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து அவர்கள் நன்றாக படித்தனர், இது வராது. ஸோ அப்ப பந்து உருண்டதுங்கிறத பந்து உருட்டப்பட்டது இல்லது உருட்ட வைத்தான், எப்படியோ அந்த மாதிரி வருது. அப்போ அந்த எழுவாய் ஒரு வினையை செய்ய வச்சுச்சு அப்படின்னா அது பிறவினை, தான் செஞ்சுச்சு அப்படின்னா அது தன்வினை. முடிஞ்சு போச்சு. இங்க அவனை திருந்த செய்தான் அப்படின்னா இவன் வந்து திருத்தல, இன்னொருத்தவங்க மூலியமாவோ இல்லை ஏதாவது பேசியோ திருந்த செய்தான், அப்படிதான் வரும். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தந்தையா உட்காந்து படிக்க முடியும்? கிடையாது. அவரு ஃபீஸ் கட்டி மகனை படிக்க வச்சிருக்காரு, மகன் தான் நல்லா படிப்பான். அப்ப இங்க தந்தைங்கிறது எழுவாய் வந்து செய்ய வச்சிருக்காரு மகனை. ஓகேவா? அப்படி வருது. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளி வந்து ஸ்கூலுக்கு புத்தகங்கள் வந்துச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, பள்ளி போய் புத்தகத்தை எடுத்துட்டு வந்திருக்காது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? தன்வினைக்கும் பிறவினைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தன்வினைனா எழுவாய் ஒரு வினையை செஞ்சுச்சு அப்படின்னா தன்வினை. அதே இது அந்த வினையை வேறொருத்தர் மூலமா செய்ய வச்சுச்சு அப்படின்னா அது பிறவினை. ஓகேவா? ஸோ இந்த பிறவினைகள்ல பாத்தீங்கன்னா விகுதி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பிறவினைக்கு மட்டும் விகுதி வரும். என்னன்னா வி, பி, அப்புறம் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகள் இணைந்து உருவாக்கப்படுகிறது. இந்த இங்க இருக்கு இல்லையா, உருட்ட வைத்தான், வையின் வந்திருக்கு. திருந்த செய்தான், வைத்தான்,
வைத்தார், வருவித்தார். ஸோ இந்த மாதிரி வர்ற விகுதிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு எதில் வரும்? பிறவினைகளில் வரும். விபி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகள் இணைந்தும் உருவாக்கப்படுகிறது. அடுத்து செய்வினை, செய்யப்பாட்டு வினை. செய்வினை, செய்யப்பாட்டு வினை என்னன்னா, செய்வினையில செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை. யார் அங்க செய்யறாங்க அப்படிங்கறத தான் வந்து முதன்மைப்படுத்தும், அது செய்வினை. செய்யப்பாட்டு வினைனா செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும். எந்த பொருள் செஞ்சுச்சு அப்படிங்கறத சொல்லுச்சு அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. செய்யப்பாட்டு வினையில செய்யப்பட பொருள் வந்து முதன்மைப்படுத்தும். செய்வினையில அங்க யார் செஞ்சிருக்கா அப்படிங்கிறவங்கள முதன்மைப்படுத்தும். இப்ப அப்பா சொன்னார் அப்படின்னா இங்க யார மெயினா முதன்மைப்படுத்திருக்காங்க? அப்பா சொன்னார், அப்பாவை முதன்மைப்படுத்திருக்காங்க. அப்ப இங்க செஞ்சவர் வந்து அப்பா. பாட்டு பாடுகிறாள் அப்படின்னா இங்க எதை முதன்மைப்படுத்திருக்காங்க? பாட்டை. ஓகேவா? அதே இது செய்யப்பாட்டு வினையில மெயினா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்திருக்கணும். பாட்டு பாடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. வீடு கட்டியாயிற்று, சட்டி உடைந்து போயிற்று. ஸோ அப்போ இங்கே செய்யப்படு பொருளை வந்து முதன்மைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த செய்யப்பாட்டு வினையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான துணை வினைகள் வரும்னா, படு, உன், பெரு, அது மட்டும் இல்லாமல் எச்சங்கள் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது, இந்த ஆயிற்று, போயிற்று, இந்த மாதிரியான துணை வினைகள் வந்து சேர்ந்து வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது செய்யப்பாட்டு வினை. ஓகேவா? ஸோ மெயினாக இங்கே வந்து என்ன படுத்திருப்பாங்க? செய்யப்பாட்டு வினையை பொறுத்தளவுக்கு செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தியிருப்பாங்க. செய்வினையில செய்பவரை முதன்மைப்படுத்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இதில் இருக்குது. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா புக்குக்கு பின்னாடி உள்ள எக்ஸசைஸ் வந்து பாருங்க. அதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது இப்போ படித்ததை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.